ஹலோ மக்களே, பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க மயிலா. அவங்களுடைய அத்தைக்கு எவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுடைய அத்தை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. போதும் நிப்பாட்டு, நடிக்காத சரியான்றாங்க. நீ பண்ணது எல்லாமே போதுன்றாங்க. இப்போ நல்ல மாதிரி நடித்து மறுபடியும் என்ன பண்ணலான்னு இருக்கா அப்படின்றாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, ஏன் அத்தை என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு, இனிமேலும் உன்னை புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. ஏன்னா நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் எனக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே மயிலுடைய அம்மாவும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், என் வீட்டு பொண்ணு உங்களுடைய வாரிசை சுமத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுவாங்க பாக்கியம். உடனே மீனா, என்ன மீனா சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு போனதே உங்கள் மருமக தான் ஹாஸ்பிட்டலுக்கு. உடனே மீனா, உண்மையா? ஆமாத்த, தங்கமயில் அக்கா கன்சீவாக தான் இருக்காங்க அப்படின்னுவாங்க. அதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன மீனா அது? ஆமாம் அத்தை, ஆனால் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி, மயிலக்காவுடைய வாயால் சொல்லட்டும் தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அத்தான்றாங்க. சாரி அத்தை, உங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு விஷயத்த நான் மறைச்சிட்டேன். என்ன இருந்திருந்தாலும் சொல்லியிருக்கணும் அத்தை, மன்னிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. இப்படி எல்லாம் அவங்க கூட கூட்டு சேர்ந்து சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்கல. கண்டிப்பாக கன்சீவாக இருக்கிறது கண்டிப்பாக பொய்யாக தான் இருக்குது, உண்மையாக இருக்காதுன்றாங்க. அத்தை ப்ராமிஸாக உண்மைதான்றாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பையன் என்னடனா இது எங்கள் வீட்டு வாரிசே இல்லைன்றாங்க. இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்களே, நடுங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம், அது அவருக்கு பிறந்த குழந்தையா இல்லையான்றது அதிலே தெரிஞ்சிடல, நடுங்க போகலாம் அப்படின்னு சொல்லி வாக்கியம் சொல்கிறாங்க. அப்படியே கோமதி ஷாக் ஆகுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, அது சரணுடைய குழந்தையா இல்லையான்றதை எப்படி நிரூபிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.